கோயிலுக்கு போறது ஒரு ஃப்ரீ தெரப்பி. இருங்க இருங்க இருங்க, நான் உருட்டல, சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போறேன். அந்த காலத்துல வழக்கமா இருந்ததுதான் இப்போ ஹீலிங் தெரப்பின்னு சொல்லி பண்றோம். அது ஏன்னா வெறும் கால நடக்கும் போது அந்த மண்ணோட சக்தி நமக்கு கிடைக்கும். ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு. இததான் இப்போ நம்ம கிரவுண்டிங்னு சொல்றோம். சின்ன வயசுல ஆசையா போயிட்டு கோவில் மணி அடிச்சிருப்பீங்கல்ல, அதை பஞ்சலோகத்துல தான் பண்ணிருப்பாங்க. அந்த மணி அடிக்கும் போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும். அதுதான் இப்போ சவுண்ட் ஹீலிங். இப்போ நீங்க கடவுளை பார்த்து கேட்கிற ஒரு ஒரு வேண்டுதலும் மேனிஃபெஸ்டேஷன். ஐயர் ராசி நட்சத்திரம் கேட்கும் போது நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாரோட ராசி நட்சத்திரம் சொல்லி அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டதுதான் இன்டென்ஷன் செட்டிங். கோயிலுக்கு போனா உட்காந்துட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க மைண்ட்ல எவ்வளவு ஆக்கியபைடா இருந்தாலும் அந்த 2 நிமிஷத்துல உங்க மைண்ட்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். இப்போ நான் சொன்னது இவங்களுக்கு தான், இந்த கோயிலுக்கு தான் கிடையாது. சர்ச்சா இருந்தாலும் சரி, மாஸ்கா இருந்தாலும் சரி, சயின்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மனசு கஷ்டமா இருந்தா யார் யாரையோ போய் பார்க்காம கோயிலுக்கு போங்க.